Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்பெஷல் பாலக்கூரா உள்ளி காரமோட ரெசிபி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாலக் தொக்கு இல்லனா பாலக் சட்னி மாதிரி இருக்கும். இத நான் எப்படி பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பாலக், பூண்டு, அதுக்கு அப்புறம் வெங்காயம் இருந்தா போதும், டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணணும் இல்லங்க, ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நல்ல காரசாரமா வேணும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நீங்க இந்த மிக்சரை கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைக்க வேண்டாம். கொரகொரன்னு இருக்கும்போது தான் உங்களுக்கு தொக்கு நல்லா இருக்கும். வெங்காயத்துல இருந்தே நேச்சுரலா தண்ணி வரும். அதனால தான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போறோம். நம்ம பேசிக் தாளிக்கிற பொருட்கள் தான். இந்த ரெசிபியில தக்காளி தேவைப்படாது. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். பருப்பு ஈவனா ரோஸ்ட் ஆகணும்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா ரோஸ்ட் ஆகும். பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியா உடைச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக எப்போவுமே பாலக்கூட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, மிளகாய் பொடியெல்லாம் போட்டு ஒரு விழுது, அதை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மிக்சரை எண்ணெயில் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். நம்ம பச்சை வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். அப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா கொதிக்க உதிரி சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாலக்கூரா உள்ளி காரத்தை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போய் எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. பாலக்கீரையில் தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாப் பண்ண பாலக்கீரை பார்த்திங்கன்னா எனக்கு 3 கப் அளவு வந்தது. இந்த மசாலா பேஸில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் சென்சிட்டிவான ஒரு இலை. சூடுபட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு சுருண்டுடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப குவிக்காகவும் குக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு பாலக்கீரை வெந்து குழஞ்சிடும். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் விட்டுருங்க. பாலக்கீரை அதுவாகவே கொஞ்சமாக தண்ணி விடும். இந்த மிக்சர் நல்லா வெந்து குழையணும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ நீங்கள் திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்குக்கு நீங்கள் தனியாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. கீரையில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா கீரை வெந்து குழஞ்சி கொதித்து உங்களுக்கு திக்காய் வரும். நல்லா திக்காய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆற விட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.